நாம நம்ம கடிகாரத்துல பாக்குற இந்த டைம் இருக்குல்ல, இது ரொம்ப காலமா இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இது ரொம்ப சமீபத்துல வந்த ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு காலத்துல நேரம்ங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு உலகளாவிய உண்மையா இல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மத்தியானம்ங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒப்பீனியனா மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஊர்ல மத்தியானம் 12 மணி, அடுத்த ஊர்ல 12:15. இது ஏதோ கற்பனை இல்ல. ஸ்டாண்டர்ட் டைம் வரதுக்கு முன்னாடி உலகம் இப்படிதான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சூரியனை மட்டும் நம்பி இருந்த பயங்கர குழப்பமான லோக்கல் டைம், இன்னொரு பக்கம் ரயில்களை நம்பி இருந்த ரொம்பவே ஒழுங்கான குளோபல் டைம். இது வெறும் 2 டைம் சிஸ்டம்களுக்கு நடுவுல இருந்த வித்தியாசம் மட்டும் இல்ல, இயற்கையோட நேரத்துக்கும் மனுஷன் உருவாக்குன மிஷினோட நேரத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். இந்த டைம் குழப்பத்தால நமக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? 14 உயிர்கள். ஆமா, 2 ரயில் டிரைவரோட வாட்ச்ல சில நிமிஷங்கள் வித்தியாசம் இருந்ததால நடந்த ஒரு ரயில் விபத்துல 14 பேர் இறந்து போனாங்க. பாருங்க, டைம்ல இருந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு எவ்ளோ பெரிய சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. அந்த விபத்து ஒரு ஆரம்பம்தான். சரி, வாங்க நம்ம பகுதிக்குள்ள போகலாம். ஸ்டாண்டர்ட் டைம் வரதுக்கு முன்னாடி இந்த உலகம் எவ்ளோ குழப்பமா இருந்துச்சுன்னு ஒரு பயணம் போய் பார்த்துட்டு வரலாம். அது எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போலாம் மக்கள் சோலார் டைம்னு ஒன்னதான் நம்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சூரியன் கரெக்டா தலைக்கு மேல உச்சியில இருக்கும்போது அதுதான் நண்பகல். இதனால என்ன பிரச்சனை ஆச்சு? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் தனித்தனி மத்தியானம். மொத்தத்துல ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இது நிஜத்துல எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பிட்ஸ்பர்க் ரயில் ஸ்டேஷன் ஒரு சூப்பர் உதாரணம். அங்க ஒரே ஸ்டேஷன்ல ஒரே சுவத்துல 6 வேற வேற கடிகாரம் மாட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கடிகாரமும் வேற வேற ஊர்ல இருந்து வர ரயிலோட டைமை காட்டிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. எல்லா பெரிய மாற்றத்துக்கும் ஒரு ஸ்பார்க் தேவைப்படும் இல்லையா? இந்த டைம் புரட்சிக்கு காரணமான அந்த ஸ்பார்க் தான் சர் சான்ஃபர்ட் ஃப்ளெமிங். நம்மளோட 2வது பகுதி ஒரு தனி மனுஷனோட விரக்தி எப்படி ஒரு உலகளாவிய தீர்வுக்கான தேடல ஆரம்பிச்சு வச்சதுங்கிறத பத்தி தான். அதாவது, அவர் மிஸ் பண்ணின அந்த ஒரு ரேல். 1876வது வருஷம் ஃப்ளெமிங் அயர்லாந்துல ஒரு பயணத்துல இருக்காரு. சாயங்காலம் 5:35 மணி ரயில பிடிக்க ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா அங்க போனாதான் தெரியுது, ரயில் அங்க இல்ல. தன்னோட டிக்கெட்டை செக் பண்றாரு. அதுல 5:35ன்னு இருக்கு. டைம் டேபிள்லயும் 5:35ன்னு தான் இருக்கு. கடைசியா விசாரிச்சப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அந்த ரயில் காலையில 5:35 மணிக்கே போயிடுச்சு. ஆமாங்க, அந்த டைம் டேபிள்ல AM/PM ஒரு விஷயமே இல்ல. அந்த குளிரான ரயில் ஸ்டேஷன்ல விரக்தியோட நின்னுட்டு இருந்தப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. நேரத்தை கணக்கிடுற இந்த முழு உலகளாவிய சிஸ்டமே காட்டமுராண்டித்தனமா இருக்கு. அது ஒரு சாதாரண கோபம் இல்ல, அது ஒரு சபதம். அந்த நிமிஷம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு நெருப்பு அவருக்குள்ள பத்திக்கிச்சு. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பகுதி 3, 24 துண்டுகளின் தீர்வு. இந்த உலகளாவிய டைம் பிரச்சனைக்கு ஃப்ளெமிங் எவ்ளோ சிம்பிளான ஆனா புத்திசாலித்தனமான ஒரு ஜியாமெட்ரி தீர்வு கொண்டு வந்தாருன்னு இப்ப பார்க்கலாம். ஃப்ளமிங்கோவோட புத்திசாலித்தனம் என்னன்னா, அவர் இது ஒரு தத்துவ பிரச்சனையா பார்க்கல, ஒரு சர்வியர் கண்ணோட்டத்துல பார்த்தாரு. ஸ்டெப் 1, பூமி ஒரு 360 டிகிரி கோளம். ஸ்டெப் 2, அது 24 மணி நேரத்துல ஒரு தடவை சுத்துது. ஸ்டெப் 3, அப்போ 360 24ஆல வகுத்தா 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி வருது. பாத்தீங்களா, எவ்ளோ எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக். இந்த கணக்கீட்டை வச்சுதான் அவர் தன்னோட சொல்யூஷனை சொன்னாரு. அதுக்கு பேரு காஸ்மிக் டைம். இதன்படி உலகத்தை 15 டிகிரி அகலமுள்ள 24 டைம் ஜோன்களா பிரிக்கணும். அந்த ஜோன்குள்ள இருக்கிற எல்லாரும் சூரியனை கண்டுக்காம ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் டைமை ஃபாலோ பண்ணணும். இதுதான் அவர் கொண்டு வந்த புரட்சிகரமான யோசனை. இவ்ளோ சூப்பரான ஒரு ஐடியா எல்லாரும் உடனே ஒத்துக்கிட்டாங்களா? வாய்ப்பே இல்ல. எந்த ஒரு புரட்சிகரமான யோசனைக்கும் கடுமையான எதிர்ப்பு வரும் இல்லையா? பகுதி 4, அந்த புது யதார்த்தத்துக்கு எதிரான போராட்டத்தை பத்தி தான். எதிர்ப்பு 3 பக்கத்துல இருந்தும் ரொம்ப கடுமையா வந்துச்சு. முதல்ல மதம். சூரியன் உச்சியில இருக்கிறது தான் மதியானம். அது கடவுளோட டைம். அத மாத்துறது கடவுளுக்கே பொய் சொல்ற மாதிரின்னு சொன்னாங்க. 2வது கௌரவம். நான் எதுக்கு லண்டன் டைமை ஃபாலோ பண்ணணும்? அது எங்க ஊருக்கு ஒரு அவமானம். ஒவ்வொரு ஊரும் எதிர்ப்பு தெரிவிச்சுது. 3வது அறிவியல். ஆச்சரியமா இருக்குல்ல, வானியலாளர்கள் கூட இந்த மாற்றம் எங்களோட துல்லியமான கணக்கீடுகளை குழப்பிடும்னு பயந்தாங்க. இந்த எல்லா எதிர்ப்புகளுக்கோ ஃப்ளெமிங் கொடுத்த பதில் ஒரு சவுக்கடி மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நாம இனிமே ஏதேன் தோட்டத்துல வாழல, நாம ஸ்டீம் என்ஜின் காலத்துல வாழ்றோம். இந்த புது உலகத்துல துல்லியம்தான் நம்மளோட புது கடவுள். இது ஏதோ வசதிக்காக இல்ல, இது ஒரு புது உலகத்தோட அத்தியாவசிய தேவைன்னு அவர் புரிய வச்சாரு.
விவாதங்கள் முத்தி சண்டைகள் அதிகமாயி இந்த மோதல் அதோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சுது. இதுதான் நம்மளோட பகுதி 5, நேரத்திற்கான போர். உலகத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு சர்வதேச மாநாடு கூட்டப்பட்டது. அக்டோபர் 1884 வாஷிங்டன் டிசில சர்வதேச மெரிடியன் மாநாடு நடக்குது. 25 நாடுகளோட பிரதிநிதிகள் இந்த முக்கியமான முடிவை எடுக்க ஒன்னு கூடியிருக்காங்க. இது உலக சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான தருணம். அந்த மாநாட்டோட மைய பிரச்சனையே தான் உலகத்தோட டைம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அந்த 0 பாயிண்ட் எதுவா இருக்கணும். பிரான்ஸ் சொல்லுச்சு பாரிஸ் தான் உலகத்தோட மையம்னு. ஆனா பிரிட்டனோ இல்ல லண்டன்ல இருக்கிற கிரீன்விச் தான் அந்த இடம்னு வாதிட்டது. இது டைமை பத்தின விவாதமா மட்டும் இல்லாம 2 பெரிய வல்லரசுகளுக்கு நடுவுல நடந்த ஒரு கௌரவ பிரச்சனையா மாறிடுச்சு. கடைசியா ஓட்டெடுப்பு நடந்துச்சு. ரிசல்ட் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. கிரீன்விச்க்கு 22 ஓட்டு, பாரிஸ்க்கு ஒரே ஒரு ஓட்டு தான். கிரீன்விச் ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சுது? காரணம் கௌரவம் இல்ல, நடைமுறை. அந்த நேரத்துல உலகத்துல பயணம் செஞ்ச 72% கப்பல்கள் ஏற்கனவே கிரீன்விச்ச மையமா வச்ச பிரிட்டிஷ் மேப்களை தான் பயன்படுத்திட்டு இருந்துச்சு. சோ பிராக்டிகாலிட்டி ஜெயிச்சுது. சரி, அன்னைக்கு எடுத்த அந்த வரலாற்று முடிவு நம்மளோட இன்னைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? வாங்க நம்ம இறுதி பகுதிக்குள்ள போலாம். பகுதி 6, ஃப்ளெமிங்கின் உலகில் வாழ்வது. இன்னைக்கு நாம ஜெட்லாக் வர்ற வரைக்கும் டைம் ஜோனை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா அந்த ஜெட்லாகுங்கிறது ஃப்ளெமிங்கோட வெற்றிக்கான நேரடியான நம்ம உடம்புலயே ஏற்படுற ஒரு ஆதாரம். உங்க பாடி சூரியனோட டைம்ல ஓடிட்டு இருக்கு, ஆனா ஃப்ளெமிங் உருவாக்குன இந்த ஸ்டாண்டர்ட் டைம் சிஸ்டத்தோட அது போராடுற உணர்வு தான் ஜெட்லாக். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. லோக்கல் லெவல்ல எது சரியா இருக்கோ அது ஒரு விவசாயிக்கு நல்லதா இருக்கலாம். ஆனா குளோபல் லெவல்ல எது சரியா இருக்கோ அதுதான் உலகத்துக்கே நல்லது. சில சமயம் ஒரு பெரிய சிஸ்டமோட நன்மைக்காக சின்ன சின்ன லோக்கல் துல்லியத்தை நம்ம தியாகம் செஞ்சுதான் ஆகணும். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க சொந்த வாழ்க்கையிலயோ இல்ல வேலையிலயோ எந்த ஒரு பெரிய உலகளாவிய ஒருங்கிணைப்புக்காக நீங்க எந்த உள்ளூர் துல்லியத்தை தியாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.